எல்லாம் வல்ல இறைவன் திருப்பெயரால் எனது சிறு உரையை ஆரம்பம் செய்கிறேன். இறைவன் மீது இறைவனை நேசிக்கலாம், கட்டின மனைவியை நேசிக்கலாம், காதலன் காதலியை நேசிக்கலாம், காதலி காதலனை நேசிக்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய தொழிலை நேசிக்கக்கூடாது. அந்த தொழிலில் உண்மையாக இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம். அதே மாதிரி அதை நேசிக்கிறதுல கூட தப்பு இல்லை. அந்த தொழிலுக்கு அடிமையாயிடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ ஒரு பாடல் இருக்குது, ஒரு மியூசிக் இருக்குது, மியூசிக்கை கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த மியூசிக்கு அடிமையாயிடக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். இறைவன் மீது அன்பு வைக்கலாம், இறைவனுக்கு அடிமையாக இருக்கலாம். அடிமையாக இருக்கிறது இறைவனுக்கு மட்டும்தான். மனிதனுக்கோ மனிதன் தயாரித்த பொருளுக்கோ அதில் இருந்து வரும் ஓசை சவுண்டுகளுக்கோ மனிதர்கள் அடிமையாகி விடக்கூடாது. அதைத்தான் இங்கே மையமாக வைக்கிறேன். அடிமை என்பது அந்த அந்த மியூசிக்கை கேட்டு 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 அதன் மீது அன்பு அதுக்கு அப்படியே அடிமையாகிறது. அதான் அடிமைத்தனம். அதிலிருந்து அவங்களால மீண்டு வெளியே வர முடியாது. அதனால தான் சொல்லுது, எதுக்கு அடிமையாயிராதீங்க அப்படிங்கிறது. ஏன்னா அடிமையாயிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள இழுத்து கொண்டு வெளியே வர்றது ரொம்ப கடினமான செயலாக இருக்கும். அதுக்கு தான் சொல்ல வர்றது, வேற ஒன்றும் சொல்ல வரல. இறைவன்கிட்ட அன்பு இருக்கலாம், இறைவனை நேசிக்கலாம், இறைவன்கிட்ட அந்த இறைவனுக்கே அடிமையாயிடலாம். அதில் இறை பக்தி, இறைமான், இறை நேசம் இதில் தவறே கிடையாது. ஆனால்